வெல்கம் பேக் டு மார்க்கெட் டைம். இது நம்ம டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே, நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும், நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த அதான் நேற்றுக்குள்ள வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல், அதாவது என்னென்னா இந்த லெவல் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் டேனுடைய இந்த லெவல் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஆக்ட் ஆகும், ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னும். ஸோ மார்க்கெட்டை தான் ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் திருப்பி அதிலே க்ளோசிங் இன்றைக்கி அதில் தான் கொடுத்துருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். சரி, ஓகே, நாளைக்கான மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலே போகலாம், எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படிங்கிறத விட, ஸோ இந்த ஜோன் ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த வேல்யூ ஏரியா ஹை, இந்த வேல்யூ ஏரியா லோ, ஸோ இந்த ஜோன் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ இந்த லெவலுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் எப்படி இருக்கும், இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். முழுக்க இது ஒரு ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம நாளைக்கு. ஏன்னா மார்க்கெட் இந்த லெவல், இந்த க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங்க்கு மேலே இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அடுத்து மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த அப் ட்ரெண்ட் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவல், அதாவது இந்த க்ளோசிங்கு கீழே இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ ஏரியா லோ இருக்கு இல்லையா, வேல்யூ ஏரியா லோவுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வந்துச்சுன்னா, ஓப்பன் ஆச்சுன்னா, இதோட சப்போர்ட் எந்த லெவல் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த லெவல் வரைக்கும் வரும். அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த லெவல், அதாவது என்னென்னா 21,900, அதாவது 22,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் சப்போர்ட், அடுத்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகே, மார்க்கெட் ஒருவேளை மேலே போச்சு அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியினுடைய இந்த ஹை இருக்கு இல்லையா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது இந்த ஜோன் சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் அடுத்து இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,171. ஓகேவா, இந்த 170, அதாவது 23,200 அப்படிங்கிற லெவல். ஸோ இந்த 23,200 மார்க்கெட் நாளைக்கு ஒரு கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, க்ளோசிங் கொடுக்க அப்படின்னா அதுக்கு மேலே மார்க்கெட் நமக்கு ஆல் டைம் ஹை 23,340 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, இதுதான் நிஃப்டிக்கான நாளைக்கு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த லெவலுக்கு ரொம்ப, அதாவது இந்த லெவல் நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த லெவல், அதாவது இந்த வால்யூமோடைய வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்கு கீழேயோ மேலேயோ இருந்தால் மார்க்கெட் இந்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு 80-90% வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரீவியஸ் டைனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 22,334 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வரலாம். ஓகேவா, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மார்க்கெட் மார்க்கெட் கிராஸ் பண்ணுது அப்படின்னா நமக்கு அடுத்து இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது 22,000 அப்படிங்கிற லெவல் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 22,000 லெவல் வரைக்கும் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த லெவலில் ஓப்பன் ஆனால் மட்டும்தான். அதாவது என்னென்னா இந்த லெவல், இந்த நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கே வரலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி கீழே கட் பண்ணாலும் இந்த ரேஞ்சுக்கு வரலாம். இல்லை மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகுது, இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே க்ளோஸ் பண்ணுது அப்படின்னாலும் மார்க்கெட் அடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு மேலே இருக்கிற நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் 23,170 அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகலாம். ஸோ அப்படி இல்லைனா அதையும் தாண்டிச்சுன்னா ஆல் டைம் ஹை 23,340 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை. அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது நிஃப்டிக்கானது. பேங்க் நிஃப்டிக்கானது என்னன்னு நம்ம பார்க்கலாம்.
பேங்க் நிஃப்டினுடைய இண்டெக்ஸ் சார்ட்டில் இருக்கும். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து இந்த ஜோன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஜோனுக்கு கீழேயோ இல்லை மார்க்கெட் இந்த ஜோனுக்கு மேலேயோ ஓப்பன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 50,000, அதாவது 50,500 அந்த ரேஞ்சில் தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு வந்து. ஸோ இன்றைக்குள்ள க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 49,300 அந்த ரேஞ்சில் 350 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த இடம் தான், அதாவது 50,500 சில்லற அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நாளைக்கு வந்து நாளைக்கு இந்த லெவல், அதாவது இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த இருக்கு இல்லையா, இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இது ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 50,500 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகலாம். 50,000, 50,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் 50,000 வரைக்கும் மேலே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இமிடியேட்லி நமக்கு இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 48,170, 48,200 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து. ஸோ அந்த இடம் தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் டூனுடைய வேல்யூ ஏரியாவினுடைய ஹை இருக்குது இந்த 48,300 அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டுடைய இதுவும் காமிக்குது, ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஸோ மார்க்கெட் இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த இடம் சப்போர்ட் ஆகும். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இது வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 50,500 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடம் நமக்கு வந்து நாளைக்கு ரொம்ப முக்கியம். நிஃப்டியினுடைய இது மாதிரி தான். ஸோ இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் இந்த க்ளோசிங் அந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து கீழே வந்துச்சுனாலும் இந்த ஜோனை கட் பண்ணி மார்க்கெட் வந்துச்சுனாலும் இந்த இடம் தான் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போனாலும் இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஜோன், இந்த ரெண்டு ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, இன்றைக்குள்ள ஹை அண்ட் லோ, இந்த ஹை அண்ட் லோவுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ இருந்தால் மார்க்கெட் இந்த மாதிரி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இந்த ஜோன் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜோனுடைய லெவல் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தேன் நான் வந்து 48,900 இதுக்கு மேலே போணுச்சுன்னா 49,500 இந்த ரெண்டு லெவல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 48,900 அதே மாதிரி 49,500 இந்த ரெண்டு லெவலையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, அதாவது இந்த ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு லைனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இந்த 50,500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம 48,200 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு ஆக்ட் ஆகும், இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன். நிஃப்டி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன். மார்க்கெட் வந்து நாளைக்கு காலையில் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஜோன் ரொம்ப 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 முக்கியம், திரும்ப சொல்கிறது தான். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும், இந்த ஜோனுக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள், எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் உள்ளே போனீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுக்குனே தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம எப்படி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம், அது மார்க்கெட் ப்ரொஃபைலை எப்படிலாம் இன்ட்ராடே ட்ரேடுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய டெய்லி நம்மளுடைய மார்க்கெட்டை ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான அனலைஸ் பண்ணிட்டு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி.